ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோன்னா ஸ்டீல் பிரெயின் ராட் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்டீல் பிரெயின் ராட் பார்ட் 2. இந்த சர்வருக்குள்ளே வரத்துக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். சரி, இந்த வீடியோவில் நான் வந்து பம்பினி குசினி எடுத்துருக்கேன். இதை எவனோ ஒருத்தன் வச்சு நான் அவங்ககிட்ட இந்த ஆட்டையை போட்டு நோடி வந்துட்டேன். அப்புறம் இன்னும் சில இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃப்ரிட்ஜிடோ கேமலோ, அப்புறம் லுலிரி லாலிரா, இந்த மாதிரி 3. அப்புறம் அது ஒரு டைமண்ட் ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் இதெல்லாம் வச்சுருக்கேன் கொஞ்சம். இந்த சர்வர் வரத்துக்குள்ளே நான் பட்ட கஷ்டம் எனக்கு தாங்க தெரியும். ஒரு சர்வருக்குள்ளே போனால் ஒருத்தன் ஆட்டையை போட பார்க்குறானுங்க. எல்லாத்தையும் ஆட்டையை போட பார்க்குறானுங்க. ஒன்றுத்தில் கூட நிம்மதியாகவே இருக்க முடியல. அப்புறம் கஷ்டப்பட்டு இதில் ஒரே ஒருத்தன் தான் இருந்தான். அதனால் இந்த சர்வருக்கு வந்து ஜாயின் பண்ணேன். அதே மாதிரி என்னமோ அப்டேட் வரப்போகுதுன்னாங்க. அது இருக்குதான்னு பார்க்கலாம். ஒரு வேளை வந்ததுன்னா அதை அப்படியே காட்டுறேன். மோஸ்ட்லி அது மிட் நைட்டில் தான் வைப்பாங்களா, அதனால் நாளைக்கு கொஞ்சம் படிக்கிற வேலையெல்லாம் இருக்குது. அதனால் அந்த மிட் நைட் வரைக்கும்லாம் என்னால் முடிச்சுட்டு இருக்க முடியாது. வந்ததுன்னா நான் அப்படியே வீடியோவில் காட்டுறேன். இல்லைனா ஒரு 20 மினிட்ஸ் கழித்து வீடியோவும் முடிச்சிடலாம். ஓகே, இப்போதைக்கு எதாவது நல்லதாக வருதான்னு பார்ப்போம். எதாவது வந்ததுன்னா வாங்கலாம். ஃபஸ்ட்டு லாக் பண்ணிட்டு போயிடலாம். அவனை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அங்கேயே சுற்றின்னு இருக்கான். சர்வரே காலியாக இருந்தது. அப்போ கூட என் பேஸு கடைசியில் தாங்க இருக்குது. ஃபஸ்ட்லேருந்து இருந்தாவது பரவாயில்ல, நல்லா இருக்கிறதுலாம் இருக்கலாம். இது வேறு இப்போ தான் வரும். எனக்கு தேவையில்லாத டைமில் தாங்க எல்லாம் நல்லா தான் வரும். பம்பினி குசினி எனக்கா இருக்குதுன்னு என்னானே நம்ப முடியல. சரி, பம்பினி குசினி. இந்த பம்பினி குசினி நான் இது ஆஃப்லைனில் விளாண்டுருக்கும் போது ஒருத்தங்கிட்டேருந்து திருடின்னு வந்தேன். அப்புறம் அந்த லுலிரி லாலிரான்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அது என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து தான் ஆட்டையை போட்டேன். அவன் ஆஃப்லைனில் போய் நான் கால் பண்ணுறதுக்கு அந்த டைமில் டக்குன்னு ஆட்டையை போட்டு வந்துட்டேன். சரி, ஸ்பின் பண்ண 8 மினிட்ஸ் இருக்குது. அது வரைக்கும் இருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்பின் பண்ணுவோம். என்னடா இவன் ஏன் பக்கம் வரான், அடிக்க வரானா, ஓடிடலாம். பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏதாவது அடிச்சு ஆட்டையை போட்டு விட போகிறான். பெரு பட்டாப்பின் அதெல்லாம் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ யூஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் இப்போலாம் தேவையே இல்லை, வேஸ்ட்டு. சரி, ஒன்றும் பண்ணோன்னா என்னமோ உருளைக்கிழங்கு மாதிரி என்னமோ தேவைப்படுது. நான் கடந்த 2 நாளாக நிறைய கேம் எடுத்திருக்கேன். அதில் எல்லாத்துலேயும் என்னமோ உருளைக்கிழங்கு தான் சம்மந்தப்பட்டு வருது. எதனாலன்னு தெரிலங்க. எப்போ பார்த்தாலும் உருளைக்கிழங்காவே வருது. இதில் கூட என்னமோ உருளைக்கிழங்கு மாதிரி தான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண சொல்லுது. அப்புறம் இன்னொரு வீடியோ எடுத்தேன் ப்ளே ஆர்டிக்கு, அதுலேயும் உருளைக்கிழங்கு தான் வரான். என்னடா இது, எல்லாத்துலேயும் உருளைக்கிழங்காக வந்துட்டு இருக்கானுங்க. கடந்த 3 நாளாக ஸ்கூலில் கூட அந்த மாதிரி தான் ஒருத்தன் உருளைக்கிழங்குன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. சரி, தேவையில்லாத தாங்க வருது. ஒன்று கூட நல்லா வர மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி நிறைய சர்வீஸ்லாம் போனேன். போகிற இடத்துலையே ட்ராப்பு வச்சுருக்கானுங்க. என்னால் எதுவுமே பண்ண முடியல. அப்படியே டக்குன்னு லாக் பண்ணிடுறானுங்க. அது உள்ளே போனோடனே ஒரு 15 செகண்ட்ஸ் தானே இருக்கும் அந்த அன்லாக் ஆகிறதுக்கு. அந்த டைமை யூஸ் பண்ணி அவனுங்க ஸ்டீல் பண்ணலான்னு சொல்லி பிளானை போடுறானுங்க. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா டக்குன்னு அந்த சர்வரை விட்டு வெளில வந்துட்டேன். அது நல்ல வேலை வெளில வந்தேன். இல்லைனா இருக்கிற எல்லாத்தையும் ஆட்டையை போட்டிருப்பானுங்க அவனுங்க. ரொம்ப டேஞ்சராக இருக்கானுங்க இப்போலாம் ஸ்டீல் பிரெயின் ராட்டில். ஆட்டையை போடவே நிறைய பேர் வந்திருக்காங்க. என்னத்த சொல்ல, வீடியோவில் பின்னாடி டொம்முன்னு ஒரு சத்தம் கேட்கும். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இங்கே என்னமோ வீடு பக்கத்தில் ஏதோ ஒரு கோயிலில் கும்பாபிஷேகமா, அதனால் வெடி வெடிச்சுட்டுருக்காங்க. ஒரு வேளை கேட்டுதுன்னா கொஞ்சம் கண்டுக்காதீங்க. ஓகே, இவங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆகலாமான்னு கேட்டுடலாம். ஃப்ரெண்ட் ஆகிட்டான்னு வைங்களா, அப்புறம் நம்ம கொஞ்சம் நிம்மதியாக விளாட்லாம். ஓகே, என்னடா அதுக்குள்ளே அடிக்கிற, டேய் கொஞ்சம் இது பண்ணி விட்றா. ஓகே, ஐ வில் நாட் ஸ்டீல்னு போட்டேன். டீம் அப்புன்னு சொல்லிட்டா ப்ராப்ளமே இல்லை. பம்பர் டீலோ க்ரொக்கடீலோ இது எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை. இது வரைக்கும் வாங்கினதே இல்லைங்க இதை நான். அதே மாதிரி நான் ஆஃப்லைனில் இருக்கும்போது ஒருத்தன் வந்து என்கிட்ட பம்பினி குசினி தெரியான்னு கேட்டான். நான் அது வேறு ஒரு சர்வரில் இருந்தேன். அப்போ அதுக்கு பதிலாக எனக்கு ட்ரல்லாலா தரேன்னா, ஆனால் அந்த சர்வரில் அதுக்குள்ளே நிறைய பேர் என்னை சுற்றி போட்டு ஆட்டையை போடுறதுக்குனே வந்துட்டானுங்களா. அதனால் டக்குன்னு அந்த சர்வரை விட்டு வெளில வந்துட்டேன். சரி, ரொம்ப நாள் ஆசை நிறைவேறி விட்டது. பம்பர் டீலோ க்ரொக்கடீலோ தான் எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை. அதையும் வாங்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, இதை தூக்கிட்டு போய் மொட்டை மாடியில் வச்சிடலாம். டீம் அப்பா. ஓகே, டீம் அப்புன்னு கேட்குறான் கைஸ். ஓகே, இப்போ நம்மளுக்கு ப்ராப்ளமே இல்லை. அவனும் நம்மகிட்டேருந்து திருட்ட மாட்டான், நம்மளும் அவங்ககிட்டேருந்து திருட்ட தேவையில்ல. ஓகே, இதை இங்கே வச்சிடலாம். மேலே சேஃபாக இருக்கட்டும். மேலேயே அவன் மேலே ஏறி வரதை நான் டக்குன்னு பார்த்துருவேன். இங்கே லாக் போட்டால் லாக் ஆகுமா, செக் பண்ணி பார்க்கலாமா? சரி, இங்கே லாக் பண்ணி பார்ப்போம். ஆகுது, அப்போ ஓகே தான். எவனும் ஜாயின் பண்ணாத வரைக்கும் நல்லது தான். ஜாயின் பண்ணானா கண்டிப்பாக செத்துருவாங்க. நம்ம எதுவுமே நல்லதாகவும் வரமாட்டேங்குது. ஒன்று தான் எடுத்துருக்கேன் இப்போ வரைக்கும். பம்பர் டீலோ க்ரொக்கடீலோ அவ்வளோதான். எதாவது நல்லதாக வருமா, ஒன்றும் வர மாதிரியே தெரில. ஓகே, அவனுக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன், ஃப்ரெண்டாக வானான்னு பார்ப்போம். ஆயிட்டாங்க ஃப்ரெண்டா.
ஓகே. டே என்னடா இது ஒன்றுமே நல்லா வர மாட்டேங்குது இப்போ நேரம் பார்த்து. நம்ம இவ்வளோ தான் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் நிறைய கலெக்டே பண்ணல. நான் வேணுன்னே தான் அதெல்லாம் கலெக்ட் பண்ணாமல் வச்சுருக்கேன். அதெல்லாம் எதுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு. வேணுன்னா சொல்லுங்கள், இந்த கலெக்ஷன் மொத்தத்தையும் இண்டெக்ஸ் மொத்தத்தையும் முடிக்கணுமா சொல்லுங்கள். நான் வந்து ஒன்று அப்படியே முடிக்க ஆரம்பிச்சிடுறேன். வேணுன்னா சொல்லுங்கள், நான் பண்ணுறேன் அந்த மாதிரி. என்னடா இன்னும் டான்ஸ் போட்டு விட்றான். டே இதா சதி திட்டம் போடுறானா இல்லை சும்மா ஃபன்னுக்காக பண்ணுறானானே தெரியலையே. எவனை பார்த்தாலும் பயமாகவே இருக்குதுங்க. என்னை மனசால் ரொம்ப புண்படுத்தி வச்சுருக்கானுங்க. எந்த சர்வர் போனாலும் அங்கே சாவடிக்கவே பிளான் போடுறானுங்க. அதனால் எங்கே போனாலும் எனக்கு பயமாக தாங்க இருக்குது. இந்த மாதிரி சின்ன ஒரு வெடிகுண்டு, டான்ஸிங் வெடிகுண்டு போட்டால் கூட பயமாக இருக்குது. ஹேவ் ஃபன்னா, சரி ஓகே தான், எதுவும் பண்ண மாட்டான்னு தான் நினைக்கிறேன். பாருங்க, காசு நம்மளுக்கு இப்போ நிறையா இருக்குது. ஆனால் பிரெயின் ராட் ஒன்று கூட வர மாட்டேங்குது. காசு இல்லாத போது நல்ல பிரெயின் ராட்டு பயங்கரமாக வரும். காசு இருக்கும்போது ஒன்றுமே வர மாட்டேங்குது. இப்போ நம்மளுக்கு ரீபர்த் பண்ண அந்த ஒன்று தான் தேவை. அந்த ஒன்று மட்டும் கிடச்சிட்டா போதும். ஆனால் அது கிடைக்கவே மாட்டேங்குது. ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குதுங்க. காசு இருக்கும்போது மட்டும் ஒன்றுமே வர மாட்டேங்குது. எதுக்கும் நம்ம சேஃப்டிக்கு லாக்கில் வச்சுட்டே போகலாம். ஏன்னா நம்பிக்கை துரோகம் பண்ணுறதுக்கெலாம் இருக்கானுங்க இவங்க. நம்பக்கூடாது யாரையுமே. ஓகே, லாக் பண்ணிட்டேன். ஆனால் நான் நிறைய பேர் ஆட்டே போட பார்க்குறானுங்க. நான் எவனும் இல்லாத சர்வராக பார்த்து ஜாயின் பண்ணுறதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சிங்க. நிறைய சர்வருக்குள்ளே பூந்து போய் பார்த்தேன். வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கானுங்க நிறைய பேர். அப்புறம் எல்லா சர்வர்லேயும் வந்துட்டு சில சர்வரில் ஃப்ரீயாக தான் இருந்தது. அந்த சர்வருக்குள்ளே போனால் அப்படியே போகிற இடத்துல எல்லாத்துலேயுமே ட்ராப் வச்சுருக்கானுங்க. அந்த ட்ராப்பில் போய் செத்துருவோம் போல இருக்கு. அவ்வளோதான். எத்தனை அந்த மவுஸ் ட்ராப் மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதை தூக்கி வர வழி என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக வச்சுருக்கானுங்க. அதில் காலை வச்சேன்னா அது ஒரு 5 செகண்ட்ஸ்க்கா. அப்புறம் வீட்டுக்குள்ளே டொரண்ட் வேறு வச்சுட்டானுங்க. டொரண்ட்டை வச்சு விட்டோன்னே அது அடிச்சுக்கிட்டே இருக்கு என்ன பாட்டுன்னு. அந்த டைமை யூஸ் பண்ணி காலி பண்ணுறானுங்க. இந்த மாதிரி ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கானுங்க இப்போலாம். நான் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறானுங்களோ தெரில. கொஞ்சம் அவனுங்க எடுத்துகிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து ஆட்டையை போட்டால் கூட பரவாயில்லைங்க, விட்டுறலாம். ஆனால் இவனுங்க என்னன்னா உள்ளே போகும்போதே ஆட்டையை போட பார்க்குறானுங்க. அதான் சரி. என்னமோ லெஜெண்ட்ரி வந்து 3 மினிட்ஸில் வரோன்னு சொல்லியிருக்காங்க. வருதான்னு பார்ப்போம். லெஜெண்ட்ரி வந்துன்னா ஆட்டையை போட்டுடலாம். என்னதுடா லைக்கு? ஓகே, பிரெயின் ராட் காட் தெரியாடா லைக் போட்டால் 0 லைக்ஸ் இருக்குது. பிரெயின் ராட் கார்டே இது வரைக்கும் நான் ஒன்று கூட எடுக்கல. இல்லை எடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் பிரெயின் ராட் கார்டு. ஒரே ஒரு டைம் ஒன்று அந்த இது செலஸ்டேலோன்னு ஒன்று வந்ததில்ல, ஜிராஃபேலோ செலஸ்டேலோ அது ஒன்றே தான் எடுத்துருக்கேன் இது வரைக்கும் பிரெயின் ராட் கார்டு. இது எதுவும் அந்தளவுக்கு பிரெயின் ராட் கார்டு எடுத்ததில்லை நான். ஏதாவது பிரெயின் ராட் கார்டு கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் கிடைக்காது போல இருக்கே. நம்ம எதுக்கும் கொஞ்சம் சேஃப்டிக்கு பேஸை லாக்லேயே வச்சுக்கலாம். ஓகே, ஸ்பின் அன்லாக் ஆயிடுச்சா? இல்லை, ஸ்பின் அன்லாக் ஆயிடுச்சுன்னா பண்ணலாம். ஆனால் 2 மினிட்ஸ் தாங்க இருக்குது. டக்குன்னு அது வந்துட்டா ஒன்றே ஒன்று அவங்ககிட்ட எப்படியாவது கேட்டு கூட எடுத்துகிட்டு போயிடலாம். அப்புறம் ப்ராப்ளமே இல்லை நம்மளுக்கு. இந்த வீடியோவில் எப்படியாவது ஒரு நல்ல பிரெயின் ராட் எடுத்தே ஆகணுங்க. நல்லா ஸ்டக் ஆகுது. ஐயோ போச்சு போங்க. என்னடா இத்தனை பேர் ஓடுறா அப்படி ஏன் வீட்டு பக்கத்துலேருந்து வரடே? ஏங்க அவ்வளோதாங்க முடிச்சு விட்டாங்க போங்க. நிறைய பேர் வந்துட்டானுங்க. இதுக்கப்புறம் நம்மளாலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. வர பிரெயின் ராட் அதுவும் எப்படியும் ஒரே டைமில் எல்லோரும் வந்தீங்க. நான் அவன் சர்வருன்னு நினச்சிக்கிட்டு கிக்தேமுன்னு போடுறேன். அப்புறம் தான் தெரிஞ்சது இது பப்ளிக் சர்வர்னு. ஐயோ நான் இது அவன் சர்வருன்னு நினச்சிருந்தேங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தா இதையும் சர்வர் இல்லை போல இருக்குது. இது தனியாக இது பப்ளிக் சர்வரில் தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன்னு. மொத்தமாக ஒரே இடத்துல துபருங்க வராமல் பாருங்க. ஆட்டையை போடவே வரானுங்க இவனுங்களாம். அதுக்கு நான் அதனாலே வீட்டுக்குள்ளேயே நின்றுருந்தேன் கொஞ்ச நேரமாக. எல்லாத்தையும் கொஞ்சம் லாக் போட்டு போயிடலான்னு சொல்லி பார்க்குறேன். வெளில அதுக்குள்ளே சண்டையை போட ஆரம்பிச்சிட்டானுங்க. எனக்கு இது வேணும் அது வேணும்னு. பாருங்க இன்விசிபிள்லாம் போட்டான். நான் இப்படி வச்சு ஒரு அடி அடித்தேன். அப்புறம் பறந்தான்னு நினைக்கிறேன். நிறைய இதாக ஆட்டையை போட பார்க்குறானுங்க. அதுக்கப்புறம் தாங்க கடைசியாக சுற்று போட்டானுங்க. நான் அது கடைசியில் வரும் பாருங்கள், அதை பாருங்கள். கடைசியில் நான் சுற்று போட்டானுங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரில. நான் எனக்கு மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருந்தேன் நான். இருங்க வரும், அதையும் காட்டுறேன். லாக் பண்ணிடுவோம். எப்பா ரொம்ப பயமுறுத்துறாங்க. சரி, மாலெல்லாம் சேஃபாக தான் இருக்கா? இருக்குது எல்லாம். பயமுறுத்துறாங்களே. இப்போலாம் வேறு ஏதாவது பிளேயரை பார்த்தாலே எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுதுங்க. எல்லாம் துபருங்க. பம்பர் டீலு குரோக்கோடீலு போச்சிங்க போங்க. அது என்ன அடிக்கிறானுங்க வேறு.
நல்லா ஒரு பிரெயின் ராட்டுங்க. ஒன்று எடுத்துருக்கலாமே. சிக் வண்ணமாவா டேய் நூபு அப்படி போடா. என்ன தெரியும் அவன் வெளில போயிட்டானா? டேய் என்னையாண்டா அடிக்கிறீங்க? நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்டா. டேய் நான் வாங்க வரல. என்னமோ போட்டு விட்ருவானுங்க. என்னமோ மியூட்டேஷன் வருதுங்க. என்ன ஒரு இது லாக்கு. அவங்க டக்குன்னு வீடுக்கு போயிடலாம். எல்லாம் போட்டு அடி அடின்னு அடிச்சு சாவடிச்சிருவானுங்க. இன்னும் எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்குது? நான் இதை அவன் சர்வர் நினச்சி மெசேஜ் பண்ணுறேன். என்னத்த சொல்ல எனக்கு எப்படி புரிய போகுது? ஏன் தான் இப்படி சாவடிக்கிறானுங்கன்னே தெரில. எனக்கு இவனுங்களை பார்த்தாலே இப்போலாம் பிடிக்கவே இல்லை. இந்த மாதிரி அதுவும் பெக்கன்ஸ் இருக்கானுங்களா அவனுங்கள பார்த்தா தாங்க சுத்தமாக புரியல. கேலக்ஸி இது ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கானுங்க. துபருங்க நல்லா புல்சி கேட்ட போட்டுன்னு வந்துட்டான். போடா அப்படி. இந்த பெக்கன்ஸை பார்த்தா தாங்க பிடிக்கல. ஏன்னா அவன் ஓவராக பண்ணுறானுங்க. அப்படியே நல்ல புள்ள மாதிரி வீட்டு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு ப்ரோ ப்ளீஸ் கிவ் மீ பிரெயின் ராட்டுன்னு சொல்லுவானுங்க. தர முடியாதுன்னு சொன்னால் என்னமோ ஒரு டேபிள் மாதிரி ஒன்றத்தை போடுறானுங்க. அது என்னமோ ஆன்னு கற்றுது. எல்லாத்த வச்சு தாக்கி 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 எனக்கு. அதுவும் எப்போ தான் வருவானுங்க? ஒரு 10 செகண்ட்ஸ் முன்னாடி. இதோ இவனை மாதிரி தான் வந்துட்டான் பாருங்க. அப்படியே பக்கத்தில் போனோடனே ஓடுறான் அவன். இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு 10 செகண்ட்ஸ் இருக்கும்போது பக்கத்தில் வருவானுங்க. வந்துட்டு கேன் யூ கிவ் மீ பிரெயின் ராட்டுன்னு கேட்பானுங்க. கேட்டுட்டு அப்படியே தர முடியாதுன்னு சொன்னோடனே அப்படியே என்னென்னமோ போட்டு பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடுவானுங்க. அந்த மாதிரி டைமில் டக்குன்னு ஒரே ஒரு ஆப்ஷன் என்னென்னா அந்த சர்வர் விட்டு லீவ் பண்ணுறது தான். அதை தவிர வேறு வழி இல்லை. ஆனால் சர்வர் விட்டு லீவ் பண்ணாமல் அங்கேயே இருந்தீங்கன்னா மாட்டிப்போம். அவ்வளோதான் முடிச்சு விட்டா இங்கே போங்கன்னு தான். திருப்பி அதே போடுறேன். அதுவே நீங்கள் அங்கே நிற்கவே கூடாதுங்க இந்த மாதிரி டைமில். அது பாருங்கள் எல்லோரும் நல்ல நல்ல பிரெயின் ராட்டை வச்சுருக்கானுங்க. நான் மட்டும் ஒன்றுமே வச்சு இல்லை. இது பாருங்க என்னமோ வருது. இதெல்லாம் வாங்கலாம். ஏதாவது கலெக்ட் பண்ணுறதுக்காவது வரும்னு பார்த்தா எதுவுமே வரல. அப்புறம் அது அவன் சர்வர் இல்லைன்னு சொல்லிட்டானா எனக்கே ஷாக்கு. நான் அவன் சர்வர் நினச்சி தான் விளாண்டுருந்தேன். அப்புறம் தான் தெரியுது இது பப்ளிக் சர்வர்னு. என்ன பண்ணுறது? அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒரு பிரெயின் ராட்டும் கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இவனுங்க வந்தாலே தெரியும். இவனுங்க வந்தாலே ஒன்றுத்தையும் வாங்க விட மாட்டானுங்க. அதாவது நல்லா காசு கிடைக்கிற மாதிரி பிரெயின் ராட்டை வாங்கலான்னு பார்க்குறேன். முடியாது போல இருக்குது. சரி சரி அடுத்த வீடியோவிலேருந்து நான் கலெக்ஷன் வீடியோ போடலான்னு இருக்கேன். கலெக்ஷன் அப்படின்னா இந்த எல்லாத்தையும் விற்க போகிறேன். இல்லை எல்லாத்தையும் விற்க போகிறேன்னு சொல்கிறது எல்லாத்தையும் விற்க போகிறது இல்லை தான். என்ன பண்ண போகிறேன்னா சும்மா ஒரு ஸ்பேஸை மட்டும் காலி பண்ணி வச்சுட்டு கலெக்ஷனுக்காக எல்லா பிரெயின் ராட்ஸையும் அப்படியே வாங்கி 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 போட போகிறேன். ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்படியே ஒன்று ஒன்றா வாங்கி வச்சுட்டு நம்ம கலெக்ஷனை முடிக்கலான் இருக்கேன். பிரெயின் ராட் கார்ட்ஸ்லாம் இப்போ வரது ரொம்ப ரேராக இருக்குதுங்க. அதுவும் நான் போகிற சர்வர்லாம் மொக்க சர்வர். வந்தாலும் ஆட்டையை போட்டுடுறானுங்க. ஸ்டார்டிங்லலாம் கொஞ்சம் நல்லா இருந்தது சர்வர்ஸ்லாம். ஆனால் இப்போ சர்வர் நல்லாவே இல்லை. இப்போ பாருங்க வந்துட்டான் பாருங்க. இது ஓடுறா டேய் ஓடுறா அப்படி. என் வீடு முன்னாடி வந்து அப்படியே வீட்டுக்குள்ளே பார்க்குறான். எதுவுமே நல்லாவே வர மாதிரி இல்லை. ஸ்பின்னு வந்திருக்கு. ஸ்பின்னு பண்ணுவோம். ஓகே ஏதாவது நல்லதாக வருமா? எப்பா நல்ல இதுவாக கிடைக்கணும்டா. ஏதாவது நல்லதாக வந்துடு. 45K இதை வச்சு நான் என்னத்தரா பண்ணுறது? கிராஃப்டிங் மிஷின் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஏதாவது நல்லதாக கிடச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன வராது? இதெல்லாம் வாங்கணும். இதெல்லாம் கிராஃப்ட் பண்ண இங்கே வச்சு. ஆனால் கிராஃப்ட் பண்ணுற மாதிரி நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு அதில் இருக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணோம். அதை கலெக்ட் பண்ணவும் விட மாட்டானுங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம வாழ்க்கையே ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு. யாரா இவன் செஃப்பு? டேய் எதுனா என்னமோ ஆவரான்னு இருக்குங்க சத்தம். சரி விடுங்க. எதுவுமே எல்லாமே மொக்கையாக தாங்க இருக்கும். ஒன்றும் கூட நல்லாவே இல்லை. நான் ஏதாவது டேய் என்னடா ரெயினோ டோஸ்டர் என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்தே ஆட்டையை போட்டு போகிற சாப்பிடா. டேய் ஏன்டா ஏன் மேலே போட்டிங்க? நான் ஒன்றுமே பண்ணலடா. டேய் இது வேறு ஒன்று ரிவர்ஸில் பண்ணாதான் ரிவர்ஸில் போவோம். நான் எதுவுமே பண்ணாத ஏன் மேலே போட்டிங்களடா. இதுதான்டா எவனுமே ஹெல்ப்பே பண்ணக்கூடாது. இந்த உலகமே ஒரு வேக்கப் டு ரியாலிட்டி, நத்திங் சேஞ்சஸ் இன் த வேர்ல்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மடாரா உச்சிஹா சொல்லுவானே ஒரு டைலாக். அந்த டைலாக் மாதிரி தாங்க இருக்குது. இப்போ ஸ்டீல பிரெயின் ராட்டு எல்லோரும் சுயநலவாதிகளாக இருக்கானுங்க. எங்கேயாவது எப்பயாவது ஒரு பக்கம் போனால் தாங்க எவனாவது ஒரு நல்லவனே வரான். அதாவது இப்போ நான் ஒரு 100 சர்வர் ஜாயின் பண்ணுறேன்னா அதில் ஒருத்தவன் தாங்க நல்லவனாக இருக்கான். 100 இல்லை ஒரு 20 சர்வர் வச்சுப்போம். இந்த நல்லவனுக்கான ரேரிட்டியே குறைஞ்சி போச்சு. இதோ பாருங்க அது சொல்லும் போதே ஒருத்தன் வந்து ஆட்டையை போட பார்க்குறான். டே ஓடுறான். என்ன இது? வாடா அங்கே தான் இருக்குன்னு வச்சேன். சரி இவ்வளோ சொல்கிறியடா, நீ என் வீட்டிலேருந்து ஆட்டையை போட்டதே இல்லைடான்னு நீங்கள் கேட்கலாம். நான் ஆட்டையை போட்டிருக்கேன்.
ஒரு 15 ஆட்டையை போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு 15 பிரெயின் ராட் ஆட்டையை போட்டிருப்பேன். அதில் 3 பிரெயின் ராட் கார்டு ஆட்டையை போட்டுக்கிறேன். அது 3மே ஒன்று தான். அப்புறம் நிறைய லெஜெண்டரி மித்திக்கெலாம் ஆட்டையை போட்டிருக்கேன். அந்த லேருன்னு ஒன்று இருக்குல்ல, அதுவும் தான். அது பேரே ஒரு நேரம் மாற்றி சொல்லிட்டேன். அப்புறம் தான் போய் ஸ்பெல் பண்ணி பார்த்தா அது லேரு போல இருக்குது. நான் லுளிரி லாரிதான்னு சொல்லியிருந்திருக்கேன். நம்ம வாயில் வர பிளேயர் தான் உணர்றோம். இந்த கேலக்ஸி எதுக்கு தான்டா போட்டீங்க? ஒன்றுமே நல்லா வர மாட்டேங்குது. அப்படியே வந்தாலும் டே இந்த நாய்ங்க இருக்குது போகிறோம், துரத்தி அடிக்கணும்டா இவனுங்களாம். தெருவில் இருக்கிற நாய் கூட இவ்வளோ பிரச்சனை பண்ணாது. இவனுங்க தாங்க ரொம்ப நிறையா பிரச்சனை பண்ணுறானுங்க. சும்மாவே விடக்கூடாது இவனுங்களாம். அதான் யாராவது இதை பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. #ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்டீல் பிரெயின் ராட் பிளேஸ்ன்னு போடுங்க. ஸ்டீல் பண்ணாங்க, ஆனால் இவனுங்க ரொம்ப ஓவராக பண்ணுறானுங்க. வாங்கி ஆகணுங்க. அவ்வளோதான், இவனுங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுங்க. இங்கே தான் செத்துருவோம் நம்ம. சொல்லி முடிக்கலை, அதுக்குள்ளே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் நான் ஆட்டையாவே போட மாட்டேன்டா, எப்பா நான் விட்டுறா. வீட்டுக்குள்ளெல்லாம் அனுப்பிச்சி விட்றாங்க. ஏதாவது ஜஸ்டிஸ் பண்ணுங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு ட்ராப் வச்சு சாவடிக்கிறானுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், போன டைம் நான் ஒரு இடத்துக்கு போனேன். ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட்டுங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கிட்டே வந்தேன். அதுக்கிட்ட வந்தால் எவ்வளோ ரேர் தெரியுமா? அங்கேருந்து நம்மளால் அசால்ட்டாக எல்லா பிரெயின் ராட்டையும் எடுக்க முடியும். ஆனால் இந்த நாய்ங்க தான் வந்து லூசுத்தனமாக வீடு ஃபுல்லாக ட்ராப்புங்க, ஒரு இடம் விடாமல். அந்த பிரெயின் ராட் நிற்கிற இடத்துல கூட ட்ராப்பை வச்சுருக்கானுங்க. ட்ராப்பை வச்சு கொன்றுவானுங்க உள்ள விட்டா. நேற்று அந்த மாதிரி தான் என் ஃப்ரெண்டு பேஸு, அவன் எங்கேயோ ஆஃப்லைன் போயிருந்தான். இப்போ ஓப்பன் ஆச்சு. நான் எவ்வளவோ காப்பாற்ற ட்ரை பண்ணி பார்த்தேன், காப்பாற்ற முடியல ஒன்றுத்தையும். அதனால் நான் ஒரே ஒரு லேரு ஆட்டையை போட்டேன். அப்புறம் அந்த ஒன்று என்னமோ அவன்கிட்ட கேட்டேன். அந்த ஃப்ரிட்ஜிடோ கேமலோன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து நிறைய பேர் அது வந்தோடனே வாங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் அவனை வாங்க சொன்னேன், அவன் வாங்கி வச்சுட்டான். அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட இருந்து ஸ்டீல் பண்ணிட்டேன். அதே மாதிரி நேற்று நான் விளாடும் போது ஒன்று கூட கிடச்சிதுங்க அவனுக்கு. என்னமோ காட் பிரெயின் ராட் கிடச்சிட்டா, தருவியாடான்னு கேட்டால் முடியாது போடான்னு சொல்லி துரத்தி விட்டான். சரி பரவாயில்ல, நம்மளுக்கும் ஒரு காலம் வருங்க. நான் ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ போட்டிருந்தா நேரத்துக்கு உங்களுக்கு நிறையா காட்டியிருக்கலாங்க. ஏன்னா நிறைய பிரெயின் ராட்ஸ் கிடச்சிது எனக்கு, நல்ல பிரெயின் ராட்ஸு. ஆனால் காட்ட முடியல. என்னடா இவன் கூப்பிட்றான் இங்கேயோ, போகலாமா வேணாமா? அன்லாக் வேறு ஆக போகுது. இதை போட்டுருவானா ட்ராப்பு? நம்ம போடுறான். ஐயோ மாட்டிக்கிட்டேனா? இல்லைல்ல, நெட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நெட்டு போயிடுச்சு. நல்ல வேலை காப்பாற்றிட்டேன். இந்த நெட்டு இப்போ தாங்க ஒரே டைமாவது உருப்படியாக வேலை செஞ்சுருக்கு. இது எல்லா டைமுமே லூசுத்தனமாக தாங்க வேலை செய்யும் இந்த நெட்டு. கரெக்டாக நான் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது கேம் விளாடுவேங்க, அதாவது 1 பாயிண்ட் எடுத்தால் வின்னுன்னு வரும். அந்த டைமில் கரெக்டாக நெட்டு போயிடும். அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க போங்க தான். இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். வெளில போகவே கொஞ்சம் பயமாக இருக்குது. ஓகே, 4.1 இருக்குது. இது அவனை ஃப்ரெண்ட் ஆக்கிறதுக்கான காரணமே தான். கொஞ்சம் மல்டிப்ளேயர் எக்ஸ்ட்ராவாக வரும். லாக் பண்ணிடுவோம் பேஸை. 5 செகண்ட் விட்டாலும் உள்ளே வந்து பூந்துருவானுங்க. சரி, மேலே ஏதாவது காணாமல் இருக்கான்னு பார்ப்போம். செக் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. கொஞ்சம் நேரம் விட்டாலும் ஆட்டையை போடுறதுக்கு நிறையா கும்பல் இருக்குது வெளில. ரொம்ப பயங்கரமாக இதோ பாருங்க ஓடுறானுங்க. எங்கேயோ ஆட்டையை போடுற பார்த்துறானுங்க, அதனால ஓடுறானுங்க சண்டை போட்டுக்கிட்டு. இதுனாதரா லில்லிரி லாடிடா. கோல்டு கலர் வருது. சரி, நான் அடுத்த வீடியோவில் சொன்ன மாதிரியே ஸ்டீல் பிரெயின் ராட்டில் நிறையா கலெக்ஷன்லாம் போடலான்னு இருக்கேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு நல்லா காசு தர 2 மட்டும் வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் ஒரு நல்லா காசு தர ஒரு 4 வச்சுப்போமா? 4 கூட தேவையில்ல, எல்லாமே இருக்கட்டும். அது எல்லாமே அது பாட்டுன்னு அதோடைய இடத்துல இருக்கட்டும். நம்ம ஒரு 2 இடத்த என்னடா இங்கே வரீங்க? எனக்கு என்னமோ அப்பயே தோணின்னு இருந்ததுங்க, எல்லாம் வரப்போகிறானுங்க. நான் ஐயோ முடிச்சு விட்டேங்க. ஏங்க பயங்கரமாக வருவானுங்களே இவனுங்க. பெக்கன்னு போடுறா அப்படி லூஸு. சரிங்க, நான் அடுத்த வீடியோவில் எல்லாமே வச்சுக்கிறேன். ஒரு 2 பிளேஸ் மட்டும் காலி பண்ணி கடகடன்னு அடிக்கிறேன். ஃபஸ்ட்டு இவனுங்க கூட ஸ்பைட்டை போடணுமே. ஐயோ சாவடிக்கிறானுங்க. இன்ட்ரெஸ்டிங்காக பேசும்போது தாங்க வரானுங்க இவனுங்க மென்டல் மாதிரி. நல்ல வேலை பின்னாடி ரெக்கார்ட் பண்ணுறது நல்லா இருக்குது. ஏன்னா முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணும்போது நான் இன்ட்ரெஸ்டிங்காக பேசிகிட்டு இருப்பேன். அப்போ நான் அந்த டைமிங் போகிறதே மறந்துடுவேன். இங்கே தான் பண்ணி ஆட்டையை போடுறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி, ஐயோ